அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நாளும் ஒரு தகவல் என்கின்ற துணைப்பொருளின் கீழ் இன்று நாம் சையிதுனா அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்கள் பற்றிய சில குறிப்புகளை பார்ப்போம். அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்கள் சொர்க்கத்தை கொண்டு நன்மாராயணம் சொல்லப்பட்ட 10 சஹாபாக்களில் ஒருவர். இஸ்லாத்திற்குள் 8வதாக நுழைந்தவர்கள். அப்துர் ரஹ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்களுடைய இயற்பெயர் அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பதாக அப்துல் கஅப் என்பதாக இருந்தது. அப்துல் கஅபா, கஅபாவினுடைய அடிமை என்ற பொருள் தங்கக்கூடிய ஒரு பெயரைத்தான் அவர்களுக்கு வைக்கப்பட்டது. இது பற்றி அப்துர் ரஹ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்கள் இவ்வாறு அறிவிப்பார்கள்: கான இஸ்மி ஃபில் ஜாஹிலிய்யத்தி அப்தல் கஅபா. நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பதாக என்னுடைய பெயர் அப்துல் கஅபா, கஅபாவினுடைய அடிமை என்பதாக இருந்தது. ஃபசம்மானி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்துர் ரஹ்மான். நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதன் பிறகு கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் ரஹ்மானுடைய அடிமை என்ற அர்த்தம் தரக்கூடிய அப்துர் ரஹ்மான் என்கின்ற பெயரை எனக்கு சூட்டினார்கள் என்ற தகவல் தபரானியில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் இப்படி குறிப்பிட்டிருக்கிறார்கள். அப்துர் ரஹ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்களுடைய தந்தையின் பெயர் அவுஃப் என்பதாகும். இவர்கள் இஸ்லாத்தில் நுழைந்தார்களா அல்லது நுழையவில்லை என்ற தகவல் எங்கும் பதிவு செய்யப்படவில்லை. அப்துர் ரஹ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்களுடைய தாயின் பெயர் ஷிஃபா பின்த் அவுஃப் என்பதாகும். இவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள், ஹிஜ்ரத்தும் செய்திருக்கிறார்கள். மிக முக்கியமான தகவல் என்ன தெரியுமா? கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் பிறக்கின்ற சமயத்தில் அந்த இடத்தில் இருந்தவர்கள். ஆமினா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அன்னவர்களுக்கு பிரசவ உதவியாளராக இருந்தவர்கள்தான் இந்த அப்துர் ரஹ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்களுடைய தாயார் ஷிஃபா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அன்னவர்கள். அப்துர் ரஹ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்கள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் ஹிஜ்ரத்து செய்வதற்கு சுமார் 43 ஆண்டுகளுக்கு முன்பதாக மக்காவில் பிறந்தார்கள். அப்துர் ரஹ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்களுடைய தோற்றம் பற்றி, அவருடைய அமைப்பு பற்றி வரலாற்றில் இவ்வாறு குறிப்பிடப்பட்டிருக்கிறது: கான ரலியல்லாஹு தஆலா அன்ஹு தவீலன் ஹஸனல் வஜ்ஹி. அப்துர் ரஹ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்கள் தவீலன், மிக நீளமாக உயரமானவராக இருந்திருக்கிறார்கள். ஹசனல் வஜ்ஹி, அழகிய முகமுடையவர்கள், கம்பீரமான தோற்றம், நீளமான முடி, பெரிய கண்ணுடையவராகவும் நீளமான இமை உடையவராகவும் அவர்களுடைய தோற்றம் இருந்தது என்ற தகவலெல்லாம் வரலாற்று நூல்களில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அப்துர் ரஹ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்கள் இஸ்லாத்தில் 8வதாக நுழைந்த சஹாபி. இவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டது அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்களுடைய தஅவா பிரச்சாரத்தின் மூலமாகத்தான். அபூபக்கர் சித்தீக் நாயகத்தினுடைய பிரச்சாரத்தின் மூலமாக பல முக்கிய சஹாபாக்கள் இஸ்லாத்தில் நுழைந்திருக்கிறார்கள். நாம் இதற்கு முன்னால் பதிவு செய்யப்பட்ட வரலாற்று தகவலை பார்த்தவர்கள் புரிந்து கொள்வார்கள். உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்கள் அபூபக்கர் சித்தீக் நாயகத்தின் மூலமாக இஸ்லாத்தில் நுழைந்தவர்கள். அதுபோல அப்துர் ரஹ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்களும் அபூபக்கர் சித்தீக் நாயகத்தினுடைய பிரச்சாரத்தின் மூலமாக 5வதாக இஸ்லாத்தில் நுழைந்திருக்கிறார்கள். அபூபக்கர் சித்தீக் நாயகம் இஸ்லாத்தை ஏற்று 2 நாட்களுக்கு பிறகுதான் அப்துர் ரஹ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட தகவலெல்லாம் வரலாற்று நூல்களில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அப்துர் ரஹ்மான் நாயகம் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதன் பிறகு கடுமையான முறையில் சோதனைக்கு உட்படுத்தப்பட்டார்கள், கடுமையான முறையில் வேதனை செய்யப்பட்டார்கள். அதையெல்லாம் அல்லாஹ்வுக்காக வேண்டியும் அல்லாஹ்வுடைய தூதருக்காக வேண்டியும் தாங்கிக் கொண்டார்கள் அப்துர் ரஹ்மான் நாயகம். அதன் பிறகு ஹபஷாவுக்கு ஹிஜ்ரத்து செய்தார்கள். அதன் பிறகு ஹபஷாவிலிருந்து வந்ததன் பிறகு கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மதீனாவுக்கு ஹிஜ்ரத்து சென்றதன் பிறகு இந்த அப்துர் ரஹ்மான் நாயகம் மதீனாவுக்கும் ஹிஜ்ரத்து செய்தார்கள்.
மக்காவிலிருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் வருகின்ற சமயத்தில் அந்த மக்கத்தில் இருந்த தோழர்களிடத்தில் எதுவும் இருக்கவில்லை. அவர்களுடைய சொத்து, செல்வம், வீடு, வாசல், பணம் எல்லாவற்றையும் மக்காவில் விட்டுவிட்டு வெறும் மனிதராகத்தான் மதீனாவை நோக்கி ரசூலுல்லாஹோடு அல்லாஹ்வுக்காக வேண்டி ஹிஜ்ரத்து செய்தார்கள். அப்படி ஹிஜ்ரத்து செய்தவர்கள் தான் அப்துர் ரஹ்மான் நாயகம். அப்படிப்பட்ட ஹிஜ்ரத்து செய்த சஹாபாக்களை கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்கள் மதீனாவில் இருக்கக்கூடிய செல்வம் படைத்த சஹாபாக்களுடன் சகோதரத்துவப்படுத்தினார்கள். வரலாற்றில் ஆஹா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்பதாக ஹதீதுகளில் நாம் பார்க்கக்கூடிய அமைப்பில் இருக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலிருந்து வந்த தோழர்களை மதீனாவில் செல்வம் படைத்த தோழர்களோடு தோழமையாக்கினார்கள். ஏன்? இவர்களிடத்தில் எதுவும் இல்லை. மதீனாவில் இருக்கக்கூடிய சஹாபாக்களிடத்தில் செல்வம் படைத்தவர்களோடு தோழமை கொள்கின்ற பொழுது, சகோதரத்துவப்படுத்துகின்ற பொழுது அவர்கள் இவர்களுக்கு எல்லா விதத்திலும் உதவி செய்யக்கூடியவராக இருந்திருக்கிறார்கள். அப்படி அப்துர் ரஹ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்களை சஅத் இப்னு ரபீஇல் அன்சாரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்களுடன் சகோதரத்துவம் படுத்தினார்கள். அதன் பிறகு சஅத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்கள் அப்துர் ரஹ்மான் தனது சகோதரர் அப்துர் ரஹ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்களை பார்த்து சொன்னார்களாம், அப்துர் ரஹ்மானே, எனது அன்பு சகோதரா, நான் மதீனாவில் செல்வம் படைத்தவர்களில் மிக முக்கியமானவர். எனக்கு 2 பெரிய தோட்டங்கள் இருக்கிறது. எனக்கு 2 மனைவிமார்களும் இருக்கிறார்கள். நீ எனது 2 தோட்டத்தையும் சென்று பாருங்கள். அந்த 2 தோட்டத்தில் எந்த தோட்டம் உங்களுக்கு விருப்பமாக இருக்கிறதோ என்னிடத்தில் சொல்லுங்கள், நான் அதை உங்களின் பெயரில் எழுதி வைக்கிறேன். எனது 2 மனைவிமார்களில் நீங்கள் பாருங்கள், எந்த மனைவி உங்களுக்கு விருப்பமாக இருக்கிறதோ அவளை என்னிடத்தில் காட்டித்தாருங்கள், நான் அவளை தலாக்கு விடுகிறேன், நீங்கள் அவளை திருமணம் செய்து கொள்ளுங்கள் என்பதாக சஅத் இப்னு ரபீஇ ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்கள் சொன்னார்களாம். அப்பொழுது அப்துர் ரஹ்மான் நாயகம் சொன்னார்களாம், அல்லாஹு தஆலா உங்களுக்கும் உங்களுடைய செல்வத்துக்கும் உங்களுடைய குடும்பத்திற்கும் பரக்கத்து செய்வானாக என்று சொல்லிவிட்டு கேட்டார்களாம், ஐன ஷூக், சந்தை எங்கே இருக்கிறது, மார்க்கெட் எங்கே இருக்கிறது, எனக்கு காட்டித்தாருங்கள் என்று அப்துர் ரஹ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்கள் ரபீஇ இப்னு சஅத் இப்னு ரபீஇ ரலியல்லாஹு தஆலா இடத்தில் கேட்டார்களாம். அப்பொழுது சஅத் நாயகம் அந்த மதீனாவில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான சந்தையை கொண்டு சென்று காட்டினார்களாம். அப்பொழுது அப்துர் ரஹ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்கள் அங்கு சில பொருட்களை வாங்கி வியாபாரம் செய்ய ஆரம்பித்தார்களாம். காலப்போக்கில் மிகப்பெரிய செல்வந்தனாக அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்கள் மாறினார்கள் என்ற வரலாற்று செய்தியெல்லாம் விரிவாக எழுதப்பட்டிருக்கிறது. இப்படிப்பட்ட அப்துர் ரஹ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்கள் ஹிஜ்ரி 32 வஃபாத்தாகிறார்கள். இவர்கள் வஃபாத்தாகின்ற பொழுது கிட்டத்தட்ட 65 ஹதீஸுகள் அறிவிப்பு செய்திருக்கிறார்கள். இவர்களை தொட்டும் ஹதீஸு கிரந்தங்களில் 65 ஹதீஸுகள் எழுதப்பட்டிருக்கிறது, குறிப்பிடப்பட்டிருக்கிறது என்ற தகவலை வரலாற்று ஆசிரியர்கள் குறிப்பிடுகிறார்கள். மிக முக்கியமான ஒரு சஹாபி, தன்னையும் தனது செல்வத்தையும் இஸ்லாத்திற்காக வேண்டி அர்ப்பணம் செய்த ஒரு சஹாபி. இவர்களுடைய வரலாற்றை மிக ஆழமாகவும் விரிவாகவும் வரலாற்று நூல்கள் எழுதியிருக்கிறது. தேவையானவர்கள் அதை படித்து கொள்ளுமாறு அன்பை கேட்டுக்கொள்கிறேன். இந்த செய்தியை, இந்த காணொளியை உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கும் உங்களுடைய நண்பர்களுக்கும் அதிகமாக பகிர்ந்து அவர்களும் நாயகத்தின் தோழர்களை பற்றி அறியக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.